ஒரு சிறப்பு இருக்கு. அதுல சிறுவாபுரி முருகர் என்ன சிறப்புன்னா, திருவண்ணாமலை, பழனி, திருச்செந்தூர் இந்த இடம்லாம் நம்ம போனா நம்ம மனம் வந்து திரும்ப திரும்ப போய் அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கும். நம்ம வந்து திரும்ப வந்து பார்க்கணும், திரும்ப வந்து பார்க்கணும். அப்படி ஒரு சிறப்பு வந்து வடபழனி முருகர். வடபழனி முருகருக்கு ஒன்ஸ் ஒருத்தன் வந்துட்டான உலகத்துல எந்த மொழியில வந்தாலும் திரும்ப சென்னை வந்தா வடபழனி முருகரை போய் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அந்த அமைப்பு சித்தர்கள் கலியுகத்தில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோவில். அதே மாதிரி சிறுவாபுரி பாத்தீங்கன்னா முருகரால் உருவாக்கப்பட்ட கோவில். என்ன சிறப்புனா இது வந்து சிறுவாபுரின்ற பேருக்கு முன்னாடி சின்னம்பேடுன்னு ஒன்று இருந்திருக்கு. சின்னம்பேடுக்கு அப்படியே எதிர் பார்த்தீங்கன்னா பெரும்பேடுன்னு ஒன்று இருக்கு. இது ஆண்டார் குப்பம்னு ஒன்று இருக்கு. ஆண்டார் குப்பம்ல பிரம்மண முருகர் சிறப்பிடிக்கிறாரு. படைக்கும் தொழிலை செய்யறது வந்து சிறுவாபுரியில் தான் படைக்கும் தொழிலை செய்யறாரு. அதுக்கப்புறம் இப்ப நான் சமயத்தில் முருகர் ஆட்சியில் ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கேன். முருகர் வந்து ஒரு இடத்துல மயனத்துல இருக்காரு. அந்த இடத்துக்கும் இந்த சிறுவாபுரிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அது ஒரு மூலையில இருக்கு. என்னடா இப்படி முருகரோட சக்தி வந்து எப்படி வேலை செஞ்சிருக்குன்றது வந்து தினம் தினம் வந்து நான் உணர்ந்து வந்து உண்மையிலே ஆச்சரியப்படுறேன். நம்ம இதை திருவாபுரி முருகனுக்கு மட்டும் இந்த வீடு சம்பந்தமா கொடுத்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் தான் சொல்லணும். காரணம் அவர் படைக்கும் தொழில் படிக்கும் போதே எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுக்குறாரு முருகர். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு தேன் பிறக்குது அப்படின்னா நீங்க அந்த தேனுக்கு என்ன தேவையான தேனி அந்த தேனிக்கு உண்டான எல்லா சக்தியும் கொடுத்து அப்படிதான் அவர் படைச்சிருக்காரு. இதே கலியுகத்துல ஒரு யுகத்துல வந்து சிறுவாபுரிலிருந்து படைக்கும் தொழில் முருகர் செஞ்சிருக்காருன்னு இருக்கு. அதே மாதிரி ஓதிமலையில பிரம்மர சேர வச்சாருன்னு இருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இப்ப நான் பேசுறப்போ ஒவ்வொரு கலியுகத்துல ஒவ்வொன்றும் நடந்திருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது எத்தனாவது கலியுகம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, இந்த யுகத்துல வந்து இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு. ராமாயணம் வந்து ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது ராமாயணம் சம்பந்தமான ஒரே சம்பவம் தொடர்ந்து வட இந்தியால நிறைய இடத்துல அதுக்கு உண்டான கல்வெட்டும் அதுக்கு ஆதாரம் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு கலியுகத்துல ஒன்னு நடந்திருக்கு. இந்த யுகத்துல சிறுவாபுரியில இப்ப நம்ம இருக்கிற கலியுகத்துல சிறுவாபுரியில படைக்கும் பிரம்மனோட படைக்கும் தொழிலை செஞ்சிருக்காரு. பிரம்மனை சிறப்பிடிச்சது ஆண்டார் குப்பம் போறப்போ தலைவிதியே மாறுது. அங்க அப்படிதான் கொடுத்திருக்காரு முருகர் எல்லாத்துக்கும். சோ இதோட தொடர்ச்சி தான் சிறுவாபுரி முருகர்கிட்ட மட்டும்